இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒருத்தர் இங்க நின்னுட்டு இருக்கீங்க, மொபைல் போன் ஆன் இருந்தா நான் சென்னையில உட்கார்ந்துட்டு உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும். காலகட்டத்துல யார் அந்த சார் போன் பண்ணாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்று பாஜக மகளிரணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நடிகை குஷ்பு, மாணவி சொன்ன சார் யார் என ஆவேசமாக கோஷம் எழுப்பி திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். எதிராக இவ்வளவு வன்கொடுமைகள் நடக்கும் போது பார்த்தும் பார்க்காத மாதிரியும் நீங்க சைட்ல போயிட்டே இருக்கீங்க, ஏதோ நடக்காத மாதிரி. ஏன் இந்த பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இம்மீடியட்டா ஒரு போலீஸ்காரங்க என்ன சொல்லிருக்காங்க, எங்களுக்கு சார் சொன்னாரு, அதனாலதான் அந்த ஞானசேகரன் நாங்க விட்டு வேண்டியதா இருந்தது. யார் அந்த சார்? யார் அந்த சார்? இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒருத்தர் இங்க நின்னுட்டு இருக்கீங்க, மொபைல் போன் ஆன் இருந்தா நான் சென்னையில உட்கார்ந்துட்டு உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும். காலகட்டத்துல யார் அந்த சார் போன் பண்ணாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு 2000 போலீஸ் அங்க நிக்கிறாங்க. போலீஸ்க்கு இருக்கிற அதிகாரம் இல்ல, அதை எப்படி யார் அந்த சார் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கில்ல. இது பார்த்துட்டு பயந்துட்டு 2000 பேர் போலீஸ் வந்து பெண்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல ஒவ்வொரு காலையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பெண்கள் வந்து இங்க வர முடியாம தடுக்கிறதுக்கு நீங்க வந்து காவல் கொடுத்துட்டு இருக்கீங்க, அவங்களை வந்து வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க போராடினா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நியாயம் கேட்டு போராடினா என்ன பிரச்சனை? இன்னைக்கு யாருமே ஒரு பெண் கூட நிக்கலன்னா பெண்ணுக்கு பெண்ணாக வந்து நாங்க ஒண்ணு நிப்போம். கட்சிக்கு அப்பாற்பட்டது. ஆனா ஒரு தமிழ்நாட்டில ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வந்தா நாங்க வந்து நிப்போம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை நடந்தா, ஒரு குழந்தைக்கு பிரச்சனை நடந்தா, நாளைக்கு உங்க வீட்டுல என் வீட்டுல அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டு குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்க கைவிட மாட்டோம். ஒவ்வொரு குழந்தை எங்க குழந்தை, ஒரு தாயங்கிறது முறையில நான் சொல்றேன். ஒவ்வொரு வீட்டுல வாழ்ற குழந்தை ஏன் குழந்தை மாதிரி நான் பாத்துட்டு இருக்கேன். எங்களுக்கு வேணும் நீதி, நியாயம், பெண்களுக்கான பாதுகாப்பு. இன்னைக்கு குழந்தைங்க வெளியில போனாக்கா பள்ளிக்கூடத்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.